கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், நாம் மனிதன வாழ்க்கையிலே ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆட்பாட் ஜீசஸ் இதயம் இயேசுவுக்கு என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை. கடைசியாக கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருக்கும்போது அதை சாப்பிட்டு விட்டு நாம் ஜீவனை விடுப்போம் என்ற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அவருடைய வீட்டிற்கு செல்லும்போது தேவன் அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா குடத்தையும் நிரப்பத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் ஒன்றும் இல்லை என்றார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உன் வீட்டில் என்ன இருக்குதோ அதை சொல் என்று சொல்லும்போது, தேவ ஊழியர்கள் ஆவியானவரால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் வீட்டிற்கு வரும்போது, நாம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமானவர்கள். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றால். அப்போது எண்ணெய் நின்று போயிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆவியானவர் எலிசா சொல்லும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும்போது வீட்டில் ஒண்ணுமே இல்லை, கடைசியா எண்ணெய் மாவும் கொஞ்சம் தான் இருக்குது என்று சொல்லும்போது, ஆவியானவர் அனுப்பப்பட்ட பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அந்த மாவும் எண்ணெயும் வாழ்க்கையில குறைவில்லாமல் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த அதே தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். சில வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க நினைக்கிறாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லையே, ஆம்பளைக்கிட்ட தொல்லை பண்ணுவாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய மாவும் எண்ணெயும் குறைவில்லாமல் வருகிற அநேக ஆத்துமாக்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் தேவன் உன்னையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாம் குறைபட்டு இருக்கலாம், எல்லாம் கடந்து போயிருக்கலாம், எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவித காரியங்களும் பின்தங்கி இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் வரும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை இந்த நாட்களில் குடும்பங்களில் கொடுப்பீர்கள். ஆனால் தேவ ஆவியானவர் நிச்சயமாய் இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தோடு கூட நான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என் கண்பான தேவச்சனமே, என் கண்பானவர்களே, அநேக காரியத்தில் அநேக விதமாய் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். தேவன் உன்னையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். அவர் எப்போதும் நோக்கமாய் நம்மேல் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்மையாக இருக்கும்போது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத ஒரு காரியம். அவருடைய கையில் நாம் அடங்கி இருக்கும் போதும் தேவ ஆவியானவர் உன்னையும் என்னையும் வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவரோடு கூட இருங்க. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் என்பதை நான் வேலையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவர் விசுவாசிங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. அளவில்லாமல் அவர் நிரப்ப போதுமானவர் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.